அன்னை திரிசக்தி வாராகி அருள் ஆசிகளோடு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னை உபாசகர்களுக்கும் அன்னை அருள் ஆசிகள் கிடைக்க பெற பிரார்த்திக்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஸ்ரீஸ்தலம் உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த பணியின் காரணமாக இடையில் நேரடியாக எம்மால் அன்னையின் பராக்கிரமத்தையும் அன்னை பற்றின வரலாற்றினையும் தெரிவிக்க இயலாமல் இருந்தது. நிறைய பக்தர்களின் அன்பு கோரிக்கைக்காகவும் அவருடைய வேண்டுதலுக்காகவும் தினமும் அன்னையின் அந்த பூஜை விதானங்களை பற்றியும் எவ்வாறு அன்னை வணங்குதல் வேண்டும் என்கின்ற சூட்சம ரகசியத்தையும் சில மணி நேரங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம். அதனுடைய முதல் ஆரம்பமே இன்று உங்களுக்கு அன்னையின் நாமம், அதாவது பொதுவாக நமது மாதத்திலே காளி, சரஸ்வதி, மகாலட்சுமி இது போன்ற பல நாமங்களோடு அன்னை நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இதில் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே வாராகி என்கின்ற இந்த நாமம் நடப்பு காலகட்டத்தில் அபரிதமாக மக்களிடத்திலே ஆட்கொள்வதற்கு காரணங்கள் என்ன? இது நிறைய பேருக்கு இன்னும் இனம் புரியாததாக உள்ளது. ஆனால் எமக்கு இது வியப்பு அல்ல. ஏனென்றால் 2013ஆம் ஆண்டிலே நாம் இது போன்ற ஒரு அலைபேசியில் பேசுகின்ற பொழுது ஒரு யூடியூப் சேனலோ அல்லது அன்றைக்கு இருந்த முகநூல் பக்கங்களிலே நாம் இது போன்று பேட்டி கொடுக்கின்ற பொழுது அப்பொழுதே நாம் இதை பதிவு செய்தோம். 2019ஆம் ஆண்டு முதல் இந்த அன்னையின் நாமம் உலகெங்கும் பட்டி தொட்டியெல்லாம் இவருடைய நாமம் ஓங்கி நிற்கும், ஒலித்து நிற்கும். அன்பர்களுடைய மனதிலே இவர் நிரந்தர அன்புடன் குடிகொள்வார். ஒரு தாய்மை உணர்வோடு நம்மோடு பழகின்ற ஒரு தெய்வமாக நாம் எவ்வாறு நம் குழந்தையை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தால் மனதளவில் எவ்வளவு குதூகலம் அடைகிறோமோ அது போன்ற ஒரு உணர்வோடு பக்தர்கள் இவளை தரிசிக்கும் பொழுது அந்த உணர்வுகள் ஏற்படும் என்பதை அப்போது பதிவு செய்தோம். அது இப்பொழுது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மனம் பூரிப்படைகிறது. ஆம், அன்று உரைத்த அந்த அன்னையின் காலம் இப்பொழுது நடைமுறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பட்டி தொட்டி தோறும் இவளுக்கு ஆலயங்கள், இங்கு திரும்பினாலும் இவருடைய நாமாவளி பூஜைகள், எவரை பார்த்தாலும் அன்னை வாராகி சென்று தரிசியுங்கள், வணங்குங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்று ஒவ்வொரு நாவிலிருந்தும் இவள் நாமம் வெளிப்படுகின்ற அந்த அதிசயத்தக்க நிகழ்வுகளை நாம் இப்பொழுது பார்த்து பரவசம் அடைகின்றோம். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடன் நிறைய உண்மையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாம் இந்த யூடியூப் சேனலின் மூலமாக இந்த அன்னையின் உண்மையான பூஜை முறைகளை தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நிறைய பேருக்கு அன்னையை வணங்க வேண்டும் என்ற ஆவலும் உள்ளது. எவ்வாறு வணங்க வேண்டும் என்று தெரியவில்லை. எவரிடத்தில் சென்று உரைப்பது என்பதிலும் ஒரு மிகுந்த குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இந்த காலகட்டம் தான் மிகவும் கடுமையான காலகட்டமாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு நல்ல போதனைகள், நல்ல பல விஷயங்கள், சாத்வீக முறையில் பூஜைகளை வழங்குகின்ற அந்த சூட்சமங்களை நாம் அறிந்து கொள்வோமே. ஆனால் நம்முடைய பாதையாகப்பட்டது சரியான அந்த பாதையிலே ஓடி நாம் என்ன வேண்டி அன்னையிடத்திலே சென்றோமோ அது கிடைக்க பெற்றுவிடும். இவ்விடத்தில் நாம் ஏதோ ஒரு தவறான உரைகளை கேட்டோ அல்லது எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நாம் ஏதோ ஒரு மாயையில் சிக்கிக் கொள்வோமே. ஆனால் நாம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் எதை நோக்கி பயணித்தோமோ அதை அடைய முடியாமல்
நாம் தடுமாறி நிற்கின்ற அந்த கால சூழல் ஏற்படும். அதனாலேயே இந்த பதிவு. என் அன்னை வாராகி தாய்மை உள்ளம் கொண்டவள், குழந்தை சுரூபமானவள், ரூபம் அரூபமானவள், எப்படி வேண்டுமானாலும் காட்சி தருவாள், எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவளை தரிசிக்கலாம். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆகின்றன என் அன்னை எம்மை ஆட்கொண்டு. இந்த 16 ஆண்டு காலகட்டத்திலே அன்னை எவ்வாறெல்லாம் வேலைகள் புரிந்தால், எவ்வாறெல்லாம் நம்மை அரவணைத்து காத்து நிற்பார் என்பதைத்தான் எம்முடைய அனுபவங்களையும் சேர்த்து எம்மிடத்திலே வந்து அனுபவம் பெற்று, உபாசனை பெற்று, மந்திர தீட்சை பெற்று, இன்று அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் மிகவும் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உண்மை தத்துவங்களோடு இனிவரும் காலகட்டத்திலே எதிர்வரும் தலைமுறையினருக்கு அன்னை வாராகி என்கின்ற நாமத்தை உரைத்து அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமாகின் இதில் சென்றால் முழு தகவல்களும் கிடைக்கும் என்கின்ற எம்முடைய ஆராய்ச்சியின் மொத்த குறிப்பையும் இதில் நாம் தெரிவிக்க உள்ளோம். தினமும் இதனை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிகளை பெற வேண்டி பிரார்த்தித்து, இதில் நாம் சொல்லக்கூடிய சூட்சமங்களை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்து அன்னையை வணங்கி நோயற்ற வாழ்வோடு சகல வளங்களையும் பெற்று சந்தோஷம், அமைதி மற்றும் ஆணவம், அகங்காரம் இவைகளை தொலைத்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துர்குணங்களையும் தொடர்ந்து மிருகமாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து நாம் மகானாக, தேவனாக, தேவர்களுக்கும் நாம் பிடித்தவர்களாக நம்மை மாற்றி பிறந்தோம் அடிந்தோம் என்று இல்லாமல் பிறந்தோம் ஏதோ ஒன்றை இந்த புவிக்கு விட்டு சென்றோம், சாதித்தோம் என்ற அந்த நற்பெயரோடு அழியா புகழை இந்த ஆன்மாவுக்கு அளித்து பிறந்த நோக்கத்தினை நாம் அடைந்து அன்னையின் ஆசிகளோடு அனைத்தையும் பெற்று நம்மை நாமே எவ்வாறு வழிநடத்தி செல்வது என்பதனை தெரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் சந்தோஷமாக வாழ பிரார்த்திக்கின்றோம். அடுத்து வருகின்ற ஒவ்வொரு பதிவையும் மிக துல்லியமாக உன்னிப்பாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன்பால் உங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அன்னையை வணங்கி அவளுடைய அருளை பெற்று நமோ வாராகி.